இஸ்ரேலுடைய ராணுவ தரவுத்தளம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள்லேயே காசாவில் கொல்லப்பட்டதில் 83% பொதுமக்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ 83% பொதுமக்கள்னு சொன்னால் வெறும் 17% தான் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் உடைய தரவாக இருக்கிறது. வேற யாரும் உலகத்தில் அந்த கமிட்டி சொன்னது இந்த கமிட்டி சொன்னதில்லை. இஸ்ரேலிய ஃபோர்ஸஸ் சொல்லக்கூடியது என்னன்னா 83% காசாவில் கொல்லப்பட்டவர்கள் அப்பாவிகள் பொதுமக்கள் அப்படின்னா இஸ்ரேல் ராணுவம் சொன்னதற்கு மாற்றமாகவே வெளிப்படையாக பொய்யை சொல்லியிருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகு. அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய +972 என்கிற ஒரு தரவுத்தளம், இது இஸ்ரேலில் இருந்து இயங்கக்கூடிய தரவுத்தளம். அதே மாதிரி இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் எல்லோரும் இணைந்து தயாரித்திருக்கக்கூடிய காசாவினுடைய அழிவுகள் தொடர்பான அந்த ஆவணத்தை இந்த +972 என்கிற தரவுத்தளம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டால், காசாவில் மொத்தமாக 8900 பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய தரவு. அவங்களுடைய கணக்கு பிரகாரம் 8900 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எனவே 8900 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னா காசாவில் இதுவரைக்கும் அழிக்கப்பட்டவர்கள் 77000 பேர், கிட்டத்தட்ட 70000 பேர் அப்பாவிகளையே கொண்டிருக்கிறாங்க. வெறும் 8900 பேர் தான் பாலஸ்தீன ஃபோர்ஸஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்கிறது வேற யாரும் தருகிற தகவல் கிடையாது. இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய +972 என்கிற தரவுத்தளம் தரக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. எனவே பெஞ்சமின் நெதன்யாகு இதிலும் பொய் சொல்லி இருக்கிறார் ஐநாவினுடைய மன்றத்தில் என்பது மிக தெளிவான விவகாரம். மூன்றாவதாக பெஞ்சமின் நெதன்யாகு முன்வைத்த இன்னும் ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா, காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்டைன் ஃபோர்ஸஸ் அல்லது பாலஸ்தீன போராளிகள் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை மனித கேடயங்களாக யுத்தத்தில் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக முன்னாடி பொதுமக்களை போட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்றாங்க என்கிற குற்றச்சாட்டு. இதற்கு இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேல் ஒரு ஆதாரத்தை கூட சமர்ப்பிக்கவில்லை. இஸ்ரேல் அல்லாத வேறு யாரும் கூட எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை. ஆனால் உலகமே பார்த்த விவகாரங்கள் தான் பாலஸ்தீன மக்களை கேடயங்களாக பயன்படுத்தி இஸ்ரேல் ராணுவம் தன்னை தற்காத்துக் கொண்டது. உதாரணமாக வெஸ்ட் பேங்க் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வெஸ்ட் பேங்க்ல ஒரு பையனை அடிச்சு துன்புறுத்தி உயிரோட இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ஃபோர்ஸஸ் உடைய வண்டியில கட்டி தொங்க விட்டுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அவனை மனித கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு போனாங்க. இதே மாதிரி பல விவகாரங்கள்ல காசா மக்களை மனித கேடயங்களாக இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பயன்படுத்தி இருக்கிறது என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்பதுதான் யதார்த்தமான பேருண்மையாக இருக்கு.